வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2026 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஃபோர்ஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ்நாட்டுக்கு அடுத்ததாக புதுச்சேரிக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குமே டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஃபோர்ஸ்லையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 774 வேகன்சி இருக்குது, மேல் ஃபீமேல் ரெண்டு பேரையும் சேர்த்து. ஓகே, ஸோ இது ரொம்ப கம்மியாக தெரியலாம். கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகும். இதுவுமே கம்மிலாம் கிடையாது. இதில் தமிழ்நாடுக்காரங்களை மட்டும்தான் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் காம்படிஷன் இருக்க போகுது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி 100 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்துருந்தேன். ஓகே, 100 மார்க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிக்கு 100 மார்க் அப்படிங்கிறது அதிகம். கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். இதுதான் ஃபைனல் வேகன்சி நான் சொல்ல வரல. ஒருவேளை இதுதான் ஃபைனல் வேகன்சியாக இருந்தால் கூட நீங்கள் 100க்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, ஆனால் கண்டிப்பாக இதில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதனால் யாரும் ரொம்ப அசால்ட்டாகவும் இருந்துடாதீங்க. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிரும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிரும், நம்ம 70-80 எடுத்தால் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்துடாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் உங்கள் மைண்டில் இதுதான் ஃபைனல் வேகன்சி, இதில் நான் ஒரு போஸ்டிங் வாங்கணும், 100 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சிங்க அப்படின்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் வேகன்சி 25,487. இது 35,000, 45,000, 50,000 கூட போகலாம். ஓகே, ஆனால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000, 1200, 300 அந்த மாதிரி போகலாம். ஓகே, ஸோ இப்போ தமிழ்நாட்டில் மேலுக்கு 714 வேகன்சி இருக்குது. அதில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஒவ்வொரு ஃபோர்ஸ்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிஏஎஸ்எஃப்பில் தான் இருக்கிறதுல அதிகமான வேகன்சி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பிஎஸ்எஃப்ல 16 வேகன்சி தான். அதை பார்த்தா எப்படி நம்பிக்கை வரும்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபோர்ஸ். ஓகே, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அதில் இவ்வளோ கம்மியான ஒரு வேகன்சி அப்படிங்கிறப்போ அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா இவ்வளோ கம்மியாலாம் இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிறவங்களே அவ்வளோ அதிகமாக இருப்பாங்க. புதுசாக வேகன்சிஸ் கிரியேட் ஆகும். அப்படின்னால இன்னும் அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறது கரெக்டாக கொடுக்கல. அதனால தான் இது இவ்வளோ கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இதை பார்த்தா வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ சிஏஎஸ்எஃப்ல 391 அப்படிங்கிறது நல்ல வேகன்சி. சிஏஎஸ்எஃப்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு. பட் மற்ற ஃபோர்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ சிஎஸ்எஃப்ல எஸ்சிக்கு 74, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 106, இடபிள்யூஎஸ்க்கு 39, யூஆருக்கு 168 இருக்குது. இதே மாதிரி நான் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கனாலும் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்எஸ்பியில் கம்மியாக தான் வரும் எப்போவுமே. ஓகே, ஐடிபிபிலையுமே இந்த அளவுக்கு கம்மியாக வராது. பட் இது கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் இதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு எஸ்சிக்கு 136, எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 193, இடபிள்யூஎஸ்க்கு 72, யூஆருக்கு 38, டோட்டலாக 714 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, ஃபீமேலுக்கு 60 வேகன்சி இருக்குது. இதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எவ்வளோ ஒவ்வொரு ஃபோர்ஸ்லையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சியே கிடையாது தமிழ்நாட்டில். ஓகே, அப்போ அவங்களாம் அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இந்த யூஆரில் 26 வேகன்சி இருக்குதுல்ல, இந்த வேகன்சிக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க யூஆரில் அப்ளை பண்ணுறப்போ அவங்களுக்கு எந்த ரிலாக்ஸேஷனும் இருக்காது. ஓகே, அவங்களுக்கு ஹைட்டு செஸ்ட்லலாம் ரிலாக்ஸேஷன் உண்டு எஸ்டி கேண்டிடேட்டுக்கு, அது அப்ளை ஆகாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை ஆகாது. யூஆர் கேண்டிடேட்டாக இவங்க இதில் அப்பியர் ஆகலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு 12 வேகன்சி இருக்குது. ஸோ எவ்வளோ எந்தெந்த ஃபோர்ஸில் இருக்குதுன்னு கொடுத்துருக்கேன். ஒரு சில ஃபோர்ஸில் சுத்தமாக வேகன்சியே இல்லை. ஓகே, ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்எஃப்ல மட்டும் ஒரே ஒரு வேகன்சி தான் புதுச்சேரிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எப்போவுமே புதுச்சேரிக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. பட் இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாலாம் வந்தது ரேர் தான். ஓகே, பட் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துருங்க. இதில் ஒவ்வொரு வீடியோவும் இம்பார்ட்டண்டானது தான், ஒன்று கூட தேவையில்லாமல் இருக்காது. ஓகே, ஸோ என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். எஸ்எஸ்சி ஜிடி 2026 அப்படிங்கிறத பிளேலிஸ்ட்டோடனே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ இந்த 25,000 வேகன்சிக்கான A to Z இன்ஃபர்மேஷன், அதில் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அடுத்ததாக ஃபிசிக்கல் மெடிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பேன். அடுத்ததாக 100 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கான 70 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அடுத்ததாக எக்ஸாக்டாக என்ன சிலபஸ் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இதில் நான் கொடுத்துருப்பேன். அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், அடுத்ததாக பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் இந்த வீடியோஸில் இருக்கும்.
அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு சிக்னேச்சர் ஃபோட்டோவில் ப்ராப்ளம் இருக்குதுன்னா இந்த 2 வீடியோ பாருங்கள். ஜாப் ப்ரொஃபைலுக்கு இந்த வீடியோ பாருங்கள். தனித்தனியாகவும் நான் ஜாப் ப்ரொஃபைல் கொடுக்குறேன் இந்த வருஷம். ஓகே. அடுத்ததாக வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போவே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இதில் கண்டிப்பாக நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் இதை எல்லாருமே பார்த்துருங்க. இதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துங்க. மற்ற வீடியோ பார்க்கலன்னா கூட பிரச்சனையே இல்லை. பட் இதை பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னால் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை அதாவது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகே. அன்ஃபிட் இல்லை, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதில் ஏதாச்சும் டாக்குமெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ அடுத்ததாக இன்னொரு இம்பார்ட்டண்டான வீடியோ வந்து இது. நம்ம வந்து எம்டிஎஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி ரெண்டுக்குமே வந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அது எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், எதில் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம், எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் இதில் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.